செம்மொழி விருதாளர் குறள்ஞானி கு. மோகனரசு உள்ளிட்ட திருக்குறள் அவைக்கு எனது முதல் கண் வணக்கம். பிறப்போக்கும் ஒன்றே உலகம் 100 மாநாடுகளை 100 இடத்தில் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கும் நமது ஐயா அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். திருக்குறள் உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். திருவள்ளுவர் வரையறுத்த உலகளாவிய உறவியல் சிந்தனைகள். திருவள்ளுவர் உலகம் எனும் உணர்வுடன் உலகு தழுவிய நிலையில் உறவு சிந்தனைகளை வெளிப்படுத்தியுள்ளார். ஆகவே இது உலக நூலாக திகழ்கிறது. உறவுகள் என்ற இந்த இச்சொல்லினால் விளையும் பயன்கள் நம் தமிழரிடையே முக்கியத்துவம் பெறுகிறது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பது கலைஞர் பொன்மணி. உறவுகளின் வகைகளையும் அவற்றினால் பெறும் பயன்களையும் ஆய்வு செய்வதே முக்கிய நோக்கமாக அமைகிறது. திருக்குறள் உலக நூலாக மொழிவதை உறவு சிந்தனைகள் என்ற ஆய்வின் வழி தெளிவுறுத்தி அனைவருக்கும் பயன்பாடுமாறு செய்தல் நோக்கமாகும். உறவு வரையறை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உயிரினங்களுக்கு இடையேயான தொடர்பை, இணைப்பை உறவு எனலாம் என்று தமிழ் விக்கிபீடியா கூறுகிறது. உறவுகளினால் விளைங்கள் ஒற்றுமை, பாசம், உதவுதல், விட்டு கொடுக்கும் தன்மை போன்றவை ஏற்படுகின்றன. உலகம் என்பது வாழுகின்ற இனி வாழப்போகும் மக்கள் தொகுதிகள் அனைத்தையும் உள்ளடக்கிய உறவு கூடமாக காட்சி தரும் என்று பேராசிரியர் முனைவர் கு. மோகனரசு அவர்கள் கூறுகின்றார். உலகம் என்ற பதிவில் உலகின் பொருளையும் பெருமையும் உணர்த்தியுள்ளார். உலகம், உலகு, உலகத்தார், உலகியல் என்ற சொற்கள் 56 குறள்களில் 58 இடத்தில் வந்துள்ளன. உலகம் என்ற பொருளை 63 குறட்பாக்களில் நிலம், நிலன், யாண்டும், ஈண்டு, ஞாலம், வைப்பு, வையம் என்பதன் வழி நிறுவியுள்ளார். யாருக்கும், யாருக்கும், யாரும், யாரையும், யார் மாட்டும், எல்லாருக்கும், எல்லாரும், ஒருவர், ஒருவன் போன்ற சொற்களும் 112 தலைப்புகளில் இடம்பெறுகின்றன என்பதை லலிதா சுந்தரம் உலக நூல் கட்டுரை 50 பக்கம் 1 குறிப்பிட்டுள்ளார். மொத்தம் 233 இடங்களில் உலகம் என்ற பதிவின் மூலம் உலக உறவிற்கு திருக்குறளில் திருவள்ளுவர் எடுத்துரைத்தார். தரவுகளாக 160 குறள்களை குறிப்பிட்டுள்ள வகைதொகை: தனிமனித உறவு, குடும்ப உறவு, சமுதாய உறவு, நாட்டு உறவு, உலக உறவு, உயிரின உறவு, ஆன்மீக உறவு, மேலாளர் தொழிலாளர் உறவு, ஆசிரியர் மாணவர் உறவு, ஆள்பவர் ஆளப்படுபவர் உறவு, ஆட்சியர் அரசு உறுப்பினர் உறவு, நண்பர்கள் உறவு, சுற்றத்தார் உறவு. தனி மனித உறவின் வரையறை. தனி மனித உறவு என்பது 2 நபர்களுக்கிடையேயும் தனி மனிதனை சார்ந்தும் அமர்கிறது என்று விக்கிபீடியா கூறுகிறது. உதவி வாழ்தல். பிறர் தனக்கு செய்த உதவிக்கு ஈடாக வையகமும் வாடகமும் கொடுத்தாலும் ஈடாது. குறள் 101. ஒருவர் செய்த உதவி உலகத்தை விட மிக பெரியது. குறள் 102. உயர்ந்த பண்பு. தம்மை பழிவாங்குவரையும் தாங்குதல். 151. செயற்போக்கு. செல்வம் சேர்வதற்கான செயற்போக்கு, அறிவு பெறுவதற்கான செயற்போக்கு. 374. இதனை இருவேறு உலகத்து இயற்கை என குறிப்பிடுவது குறிப்பிடத்தக்கது. உரிய காலம் இடமறிந்து செயல் செய்தல். 484. செய்யத்தகாத செயல்கள். பொய் பேசாமல் வாழ்தல். குறள் 214. சோம்பி இருக்கக்கூடாது. 1040. இவரை கண்டால் நிலமகள் சிரிப்பாள். வாழ வேண்டிய முறைப்படி வாழ்தல். 50. உலகத்தில் இன்பமாக வாழ்தல். 75. நடுவு நிலைமை தவறாமல் வாழ்தல். 117. உலகம் பலிக்கும் தீய செயல்களை செய்யாமல் வாழ்தல். 28. தனிமனித உறவின் சிந்தனைகளாக குறிப்பிடுகிறார். மனித உறவுகளை பேணுவோம். மனித உறவு என்பது உடன் பிறந்தோர், தந்தை தாயுடன் பிறந்தோர், மனைவியுடன் பிறந்தோர் பல கிளைகளாக பிரிந்து கொண்டே இருக்கிறது என தினமணி 17 ஜூன் 2002 விக்கிபீடியா கூறப்படுகிறது. குடும்ப உறவுகள். உலகின் உயிர்நாடியே குடும்பமாகும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் என்ற சடங்கின் மூலம் இணைந்து
வேற்றுமைகளை அகற்றி ஒற்றுமையுடன் குழந்தை செல்வங்களை பெற்று வாழும் ஒழுக்க நெறியே குடும்பம். குடும்பம் என்பது ஆண் பெண்ணாகிய இல்லறக்குடியானவர் மக்கள் பயிர் விதைத்து வளர்க்கும் மனவயல் நீட்டின் எண்ணிலையும் காட்டும் அறிவு கண்ணாடி அச்சமில் ஒழுக்க நிலையம் என வாசுப்பா மாணிக்கனார் கூறுகிறார். குடும்பம் என்பது இரத்த உறவு, திருமண உறவு, தத்தி எடுத்தல் இவைகளால் தொடர்பு கொண்ட மக்கள் இணைந்த இணைப்பு எனப்படும் என சமூகவியல் அகராதி குறிப்பிடுகின்றது. குடும்ப பண்புடன் வாழ்பவன் தரக்குறைவான செயல்களை செய்ய மாட்டான். குறள் 956, 87, 957, 883 போன்ற குறள்கள் வெளி இன்ன வகை குலத்தில் பிறந்தார் என்பதை உணர்த்துகிறார் வள்ளுவர். குடும்ப உறவுகளின் சிறப்பு. குடும்ப உறவுகளை பேணுவதால் எம்மிடத்தில் அன்பானது வளப்படுத்தப்படுகிறது. குடும்ப உறவுகளாலேயே ஒற்றுமை வலுப்படுத்தப்படுவதோடு எமது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். பண்டைய காலத்தில் இந்திய சமூகத்தை இதை முக்கியமாக தினமணி சுடர் குடும்ப உறவுகள் 20/12/2023 குறிப்பிடுகிறது. மண்ணிலையில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்பவன் என்பதை கணவனுக்காக மையத்தில் வாழ்வாங்க வாழ்வன் குறள் 50. நல்ல கணவரை அடைப்பெற்ற மகளிருக்கு என்பதை குறள் 58. குடும்பத்தை வழி நடத்துவதில் சகலத்திலும் துணையாக இருப்பதை குடும்ப தலைவன் 41, 42, 43, 47, 58, 1026 குறள்கள் உணர்த்துகின்றன. மனைவி சிறப்புடைய மனைவி மங்களமானவர் என்பது குறள் 60. குடும்பத்திற்கு தக்க சிறப்பினை உடையவளாக அனைத்து வளங்களுக்கும் தக்கவளாக அமைவள் என்பதை 51 கூறுகின்றது. நல்ல மனைவியாக, புகழ்பெற்ற மனைவியாக, கற்புடையவளாக, நற்குணங்களை பெற்றவளாக இருப்பாள். 59, 56, 58, 60, 69, 55, 54 என்ற குறள்கள் வழி அறிவித்துகிறார். குழந்தை மக்கள், அறுவுடைய மக்கள், பண்புடைய மக்கள், இன்பம் தருவன 62, 63, 64, 65, 66, 67, 68 என்பதன்படி விளக்கியுள்ளார். தந்தை சொல் மிக்க மத்திரமில்லை என்பது சான்றோர் வாக்கு. தந்தையின் அன்பு தாய்க்கு அடுத்த நிலையில் உள்ளது. குழந்தைகளை சான்றோராக்கும் அறிவுடையவர்களாக வளர்த்தல் தந்தை. 67, 68, 69 வரை அறியலாம். தாய் என்ற சொல்லுக்கு முதன்மை என்று பொருள் கூறுகிறது கௌரா தமிழகராதி. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என 4 கேள்வியில் கூறுகின்றது. அருகு போல் தழைத்து ஆள் போல் வேரூன்றி பல்கி பெருவாழ்வு வாழ்வதற்கு மூல மரபுதான் முதல் நிதி தாய் என்று செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலே கூறுகிறது. தாய் பழிக்கும்படியான செயலை செய்யாமல் இருத்தல் 660. கல்குடிப்பது பெற்ற தாயானும் வெறுப்பை ஏற்படுத்தும் 921. இதன் மூலம் உணரலாம். சான்றோன் என கேட்ட தாய் குறள் 69 தாயின் உறவை வெளிப்படுத்துகிறது. கணவன் மனைவி உறவு. மனைவியின் தோளில் சாய்ந்து தூங்குவதை தாமரைக்கண்ணான் உலகு 1103 உலக இன்பத்தை விட இனியது என்றும் கூறியுள்ளார். சேரும் பொழுதெல்லாம் உயிர் தலைக்கிறது. இதனை 1100 வழி உணரலாம். மனைவியின் சேர்க்கையால் கிடைக்கும் இன்பம் குறள் 1602. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தொடர்பு மடைந்தோடு எம்மிடை நட்பு 1122 வழி வள்ளுவர் கூறுகிறார். கணவன் பார்க்காத போது மனைவி பார்ப்பதும் நிலன் நோக்கும் நோக்காமல் 1094 வழியில் உணரலாம். ஊடி பெருகவும் கொல்ல, அதாவது இதன் வழி குடும்ப உறவுகளை திருவள்ளுவர் விவரிக்கின்றார். சமுதாய உறவு. எல்லா உறவுகளும் நன்கு செயல்பட சமுதாயம் அடிப்படையாகும். பல்வேறுபட்ட மனிதர்களின் பரந்த அமைப்பே சமுதாயம். சமூக உறவு என்பது சமூக அறிவியலில் உள்ள பகுப்பாய்வின் அடிப்படை. 2 குழுக்களுக்கிடையே உள்ள தன்னார்வ அல்லது தன்னிச்சையான தனிப்பட்ட உறவை சமூக உறவை விக்கிபீடியா விவரிக்கிறது. உறவுகளை குறிப்பிடுவன. மறவர்க்க மாசற்றார் கேண்மை குறள் 106. மற்றொரு குறள் மாசற்றார் கேண்மை குறள் 800. உறவு என கேண்மை என்றால் உறவு என்று பொருள்படும். பெரியாரை பேணி தமரா படல்
443. பெரியாரை தமக்கு உறவாக கொள்ளுதல் 444. சிறந்த வலிமையாகும். சமுதாய உறவு வழிபெற கைமாறு வேண்டா கடப்பாடு குறள் 211 படி செயல்படும். பெறப்படும் பொருள்கள் 450, 447, 860. நன்னயம் என்னும் செருக்கு குறள் 860. மாறுபாடு உணர்வின்றி எல்லோரும் சீர்த்து வாழ்வதால் நல் உறவு உண்டாகும். இடிக்கும் துணையரை ஆழ்வாரை குறள் 447. இடித்து திருத்தும் பெரியவரை உறவாக கொள்ளுதல். நல்லார் தொடர் கைவிடல் 450. நல்லார் உறவை விடுவது தீமை தருவதாகும். உதவுதல் மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே 221. மாறி மாட்டி எண்ணாற்றும் கொள்ளோ 211. சமுதாய கடைகள் செய்வதை கைமாறி எதிர்பார்த்து செய்வன அல்ல. ஒன்றா உலகத்து குறள் 233. இவ்வுலகில் புகழ் பெறுவது உத்தேல் உலகு 234. நீளத்திற்கும் புகழை பெறுதல். திருவள்ளுவர் இவ்வாறு சமுதாய உறவினை எடுத்துக் கூறுகிறார். நாட்டு உறவு திருக்குறள் ஓர் உலக பொதுமறை. இவ்வுலகம் தொல்காப்பியர் கூறுவது போல ஐம்பெரும் பூதங்களும் கலந்த சேர்க்கை. நிலம், நீர், தீ, வழி, விசும்படு என்னும் நூற்பாவால் அறியலாம். நாடு பற்றிய அறிவு ஒரு அரசின் ஆட்சிக்குட்பட்டு அமைத்திருக்கும் வரையறுக்கப்பட்ட எல்லைகளை உடைய நிலப்பகுதி நாடு என்பதை நாடு என்ற அதிகாரத்தில் வரும் குறள்கள் உலகு பற்றிய கருத்தை உணர்த்துகின்றன. தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு 731. ஆற்ற விளைவது நாடு 732. வளங்குன்றா நாடு 736. கொடிய பசி நீங்காத நோய் உருபுசியும் ஓவாப்பினியும் 734. அறிங்கேட்டால் விளைவது நாடு 732. 3 குறள்கள் மூலம் உலகத்தவரால் போற்றப்படும் நாடாக விளங்குவதை அறியலாம். வளம் புரியாது இருப்பதே சிறந்த நாடு குறள் 734. பிற நாடுகளின் கையாளாத நாடு 739 என்றும் வள்ளுவர் கூறுகிறார். மலையும் மழை நீர், கடல் நீர், ஆற்று நீர் உறுப்பாக விளங்குவதை குறள் 737 உணரலாம். நாட்டிற்கு அணிகலன்கள் நோயின்மை, செல்வம், விளைச்சல், மனை விளைவு. இதனை அணி என்ற நாட்டிற்கு 738 உணர்த்துகிறது. நாட்டிற்கு வேண்டாதன கொடிய பசியும் நீங்காத நோயும் குறள் 734. உட்பகையும் ஆட்சியாளரின் நடுங்கும் கொடியவர்களும் குறள் 735. நல்ல ஆட்சி தலைவர் இல்லாமல் இருப்பதும் 740. இதன் வழி நிறுவுகிறார். எவை எவை நாட்டிற்கு வேண்டாதவை என்பதை சேரா இயல்வது நாடு 734. கொள்குறும்பும் இல்லது நாடு 735. வேந்தரவு இல்லது நாடு 740. இதன் மூலம் உணரலாம். யாதானும் நடாமல் கூறாமல் குறள் 397. எந்த நாடும் என் ஊரே என்ற பேருணர்வு ஏற்படும். கோடாமை கோடாது உலகு 520. வேலை செய்தால் நாடு கெடாது என்பதை 520 உணர்த்துகிறது. இதன் வழி வள்ளுவர் நிறுவியுள்ளார். உலக உறவு என்னும் உலகம் என்னும் உணர்வு. உலகம் என்னும் உணர்வு இதனை கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற பொருநாட்டு பாடலில் 192 குறிப்பிட்டுள்ளார். உலகமெல்லாம் ஒன்றே, உயிர்களெல்லாம் ஒன்றே என உலக பாவையில் மோகனராசு பேராசிரியர் கூறுகிறார். பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் 972. உலகமெல்லாம் ஒன்று வாழும் உயிர்கள் எல்லாம் ஒன்றே என்று நாம் கருத வேண்டும். திருவள்ளுவர் பேரள்ளியை கருதும் பொழுது பரந்துபட்ட இவ்வுலகம் முழுவதையும் கருத்தில் கொள்கிறார். ஞாலத்தின் மானப்பெரிது 102. ஞாலம் கருதினும் கைகூடும் 484. ஞாலம் கருதுபவர் 485 என்ற தொடர் வழியில் உலக உறவை வலியுறுத்துகிறார். மூகை நெறிகள் ஒத்துவாழும் ஒருமைப்பாட்டை நெறி. மனிதர்கள் தம் வாழ்வில் விட்டு கொடுத்து வேற்றுமையை மறந்து வாழ்வது. இதனை ஒத்த தெய்வான் உயிர் வாழ்வான் 214. உலகத்தார் உண்டு என்பது இல்லன்பான் 850. தம்மோடு கொள்ளாது உலகு 470. இந்த தொடர்கள் வழி அறியலாம். ஒட்டி வாழும் ஒருமைப்பாட்டை நெறி. மனிதர்கள் தங்கள் தனிப்பண்புகளை தன்மைகளை
இழக்காமல் பொது பண்புகளை பெரிதாக்கி முழுமையாக்கி கொண்டு வாழ்வது, அதாவது வேற்றுமைகளை மறந்து வாழ்வது, ஒற்றி வாழும் ஒருமைப்பட்ட நெறி. உலகத்தோடு ஒட்ட ஒழுதல். குறள் 140. ஒன்றி வாழும் ஒருமைப்பாட்டு நெறி. பிரிவினை உணர்வு இன்றி வேற்றுமைகளை தொடர்ந்து ஒன்றி வாழும் நெறி. உலகம் தளியது ஒட்பம் மலர்தலும். 425. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு. 426. சேர்த்தறிந்த கட்டும் உலகத்து. 364. தாம் என்பிருவது உலகின்ற கண்டு. 399 போன்ற தொடர்கள் வழி உணரலாம். மூவேறு உலகங்களின் எண்ணம். மூவேறு உலகங்கள் பற்றிய கருத்து. வானோர்க்கு உயர்ந்த உலகம். குறள் 542. தாமரைக்க நான் உலகு. 1103. நல்லார் எனினும் கொளல் தீது மேலுலகம். 222. புத்தேல் உலகத்தும். 213. வள்ளுவர் நில உலகம் என்பது நிலத்தின் ஒரு பகுதியை குறிக்கிறது. உயர்ந்தோர் என்பது அங்குள்ள மக்களை சுற்றுகிறது. இங்குள்ள கணவன் மனைவி அடையும் இன்பமே பேரின்பம் என்பதை தாமிழ்வார் மென்தோல் 1103 வலியுறுத்துகிறார். உலக உறவு இயற்கை விலைகள். இருவேறு உலகத்து இயற்கை. 374. பண்புடையார் பட்டொன்று உலகம். 996. மூவேறு உலகங்களின் உறவுகளை வள்ளுவர் சுட்டுகின்றார். உரிமை படைத்த இவ்வுலகு. குறள் 572. 78. கண்ணோட்டத்து உள்ளது உலகில். 572 வழி உணர்த்துகிறார். இனத்திற்கு தக்கவாறு மனிதர்களுக்கு அறிவு தெரியும். இதனை குறள் 452 மூலம் நாம் உணரலாம். தீர்நாயின் தீர்ந்தன்று உலகு. குறள் 612. உலகத்து இயற்கைந்த செயல். 637. உலகம் அவரை மதிக்காது வேண்டாது உலகு. உலகம் 670 என்று வள்ளுவர் உணர்த்துகிறார். பிறர்க்கு உண்டாகும் பழிக்கு உறைபதி என்னும் உலகு. 1015 வழி கூறுகிறார். உயர்ந்தவர் நாணத்தை எளிதாக கொண்டு வாழ்வார்கள். இதனை வியல்நாளும் பேணலர். 1018 வழி உயரலாம். சமுதாய பயனுடையவரின் பண்பை பாராட்டுவர். பண்பு பாராட்டும் உலகு. குறள் 994. இருநிலம் தாங்காது மன்னோ. 990. சான்றோர் தம் பண்பில் நின்று தவறக்கூடாது என வள்ளுவர் உலக உறவை உணர்த்துகிறார். இங்கு ஒரு முக்கியமான பாடல். வீடு வரை உறவு வீடு வரை மரபு காடு வரை பிள்ளை கடைசி யாதோ என்று பட்டினத்தார் பாடிய பாடலை கவிஞர் கண்ணதாசன் பால்காணிக்கை என்ற படத்தில் பாடியுள்ளார். உயிரின உறவு. சில பொதுவான செய்திகளை கூறும் பொழுது உலகம் முழுவதையும் ஒருங்கிணைத்த மேம்பட்ட நிலையில் ஒரு சின்னதாக திருவள்ளுவர் கீழ்காணும் சங்க இலக்கிய பாடல்கள் வழி வலியுறுத்துகிறார். கடல் சூழ் மன்றிலம் குறுந்தொகை. இருள் நீர் முன்னீர் வளைய உலகத்தே முருகு. குலவு கடல் உடுத்த மலர்தலை உலகம். பெரும்பான்மைப்படை. விரிகடல் வேலி வியனுலகம். சிறுபான்மைப்படை. விரிதை பழங்கடல் வலையொழுகு. 41. வள்ளுவரும் இவ்வுலகம் கடலால் சூழப்பட்டது என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். மழை நீர் பெய்வதனால் உலகம் நிலையாக நிற்கிறது. கடல் நீர் அன்றும் இன்றும் என்றும் முக்காலத்தும் விரிவுபெறும். ஆகையால் இது 3 காலங்களை உணர்த்துவதால் வினைத்தொகையாக விளங்குகிறது. நீர் எங்கு உள்ளதோ அங்கு உயிரினங்கள் வாழும். இது அறிவியல் சார்ந்த கருத்தாகும். வானின்று உலகம் வழங்குகிறார். 11. நீரின் அமையாது உலகு. 20. எஞ்ஞான்றும் நாரா நீர் வையம். 701. விரிநீர் வியனுலகம். 13. ஒன்றா உலகம். 233. வழிவழங்கும் வள்ளல்மா ஞானம். 245. இருங்கன்மா ஞானம். 1050. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்பதை புறநானூறு விவரிக்கிறது. இதன் பாடியவர் முரஞ்சியூர் முடிநாகராயார். மண் திணிந்த நிலனும் நிலமேந்திய விசும்பும் விசும்பு தாய்வர் வழியும் வழித்தரைய தீயும் தீமரணிய நீரும் என்றாங்க 50 பூதத்தை இயக்க போல பாடல் 2 குறிப்பிடுகிறது. இதனை நம் வள்ளுவர் ஐந்தும் அகத்தே நகும்
குரல் 271 பதிவு செய்கிறார். மாறி மாற்றி எந்நாற்றும் 212 மழையை நம்பி உயிரின வாழ்வு நடைபெறுகிறது. நீரின்றி அமையாது உலகம் 210 வழி வழங்கும் மன்னன்மா ஞானம் கழி 245 இரண்டு குயில்களும் உயிர்களை பாதுகாக்கும் அருளாளருக்கு துன்பமே இல்லை என்று வலியுறுத்துகிறது. பெருமை படைத்த இவ்வுலகு மனிதர்களின் வாழ்வை குரல் 336 உயிரின இயல்பை உணர்த்துகிறது. உலகு இன்புற கண்டு குரல் 329 மக்களின் இன்பத்திற்கு காரணமாக இருப்பதை உணரலாம். தானம் தவம் தங்கா வியனுலகம் குரல் 19 பெறப்படும் பொருள் பல்லார் பகைகளில் 10 தீமை நல்லார் தொடர்பை கைவிடல் குரல் 450 நல்லார் உறவை விட்டு விடுவது பலரை பகையாக்கிக் கொள்வதை விட 10 மடங்கு தீமை தருகிறது என உறவை இந்த குரலில் பெறப்படும் பொருளாக உணர்த்துகிறது. பகை தருவான் கட்டை உலகு குரல் 277 குரல் 27 சுவை பார்வை தொடு உணர்வு இசை மனம் என்ற 5 தன்மைகளை அறிவை உணர்த்து உலக உணர்வு இருக்கும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் 322 தமக்கு கிடைத்ததை பங்கிட்டு குறித்து உலக உயிர்களை பாதுகாப்பது தலைமையான அறிவாகும். ஆன்மீக உறவு என்பது சுயம் அல்லது ஆன்மா மற்றவர்களுடன் உயர்ந்த சக்திகளது ஏற்புடன் தொடர்பு என்று அதை நேஷனல் ஹெல்த் என்று விக்கிபீடியாவில் கூறப்படுகிறது. அறியாமை நிறைந்த உலகில் வாழ்க்கை இல்லை என்பன இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் 234 243 மண்ணுயிர் ஓம்பி அருளாளர்க்கு 244 அருள் இல்லாதவருக்கு உலக வாழ்வு இல்லை 247 உலகம் படிக்கும் தீய செயல்களை விட்டுவது உலகம் படித்தது ஒழித்து விடும் குரல் 280 அருளாளர்களுக்கு துன்பம் வருவதில்லை என்று மலர்மா ஞானம் கழி குரல் 245 உணர்த்துகிறது. தன் உயிர் தான் இணைப்பதை விட்டவனை மண்ணுயிர் எல்லாம் சொல்லும் குரல் 268 நேற்றிருப்பவன் இன்று இல்லை நெருநல் உளனொருவன் என்ற அந்த குரல் மூலம் பெருமதை இயல்பை குரல் 336 உணர்த்துகிறது. உயர்ந்த உலகம் புகும் 346 மேலாளர் தொழிலாளர் உறவுகள் உரிமைகள் ஒரு வழி பாதியாகிவிடக் கூடாது. ஒருவரின் உரிமை மற்றவருக்கு கடுமையாக விடுகிறது. தொழிலாளரும் மேலாளரும் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக நடந்தால் உறவுகள் சிறக்கும். குரல் 612 குரல் 637 குரல் 648 670 1031 இதில் முக்கியமானது உலகம் உழவு தொழிலை அடிப்படையாக கொண்டு சுழல்கிறது. சுழன்றும் ஏற்பினது உலகம் குரல் 1031 உழவு தொழிலே உலகத்திற்கு ஆணி 1032 உழவர்களை திருவள்ளுவர் உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் என உயர்ச்சி கூறி விளக்குகிறார். ஆசிரியர் மாணவர் உறவு சொல்ல விரும்புவதை மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுமாறு சொல்லும் திறமைப்பட்டிருக்க வேண்டும். ஒரு தாய் தன் பிள்ளையின் வளர்ச்சியில் எப்படி அக்கறை செலுத்துவாளோ அதே போன்று அக்கறையும் ஆர்வத்தையும் ஆசிரியர் செலுத்தும் உறவு நிலை பெறுகிறது. தமிழ் ஆத்தர்ஸ் விக்கிபீடியா கூறுகிறது. படித்த நல்லவர்கள் உலக மக்களின் இன்பத்திற்கு காரணமாக இருத்தல். உலகு இன்புறம் கற்று 399 வழி உணர்த்துகிறார். யாதானும் நாடாமல் ஊரொருவன் என குரல் 397 எந்த நாடும் எல்லா ஊரும் எந்தே என்று அறிவுறுத்துகிறார். ஒரு பிறப்பில் ஒருவர் கற்ற கல்வி அவருடைய 7 பிறப்புகளும் பொருந்தும் என்பதை 398 உணர்த்துகிறது. கல்வியை எப்படி பெற வேண்டும் என்பதற்கு அருமையாக கூறுகிறார். ஒன்றும் இல்லாதவர் முன் கல்வி பெற ஏக்கம் கொண்டு நின்று பார்த்தவர் இதனை உடையார் முன் இல்லாதார் போல் ஏக்கற்றும் கட்டார் குரல் 398 தேவர்களுக்கு சமமான பெருமையுடையவர்கள் என்பதை 413 அறிவித்தது. மலர்களும் கூம்புதலும் இல்லாத அறிவு குரல் 425 அறிவு நடைமுறைகளுக்கு ஏற்ப அதனோடு சேர்ந்து வாழ்வது என்பதை உலகத்தோடு உறைவது அவ்வாறுவது
குறள் 406. நல்லார் தொடர்பை விட்டு விடுவது பன்மடங்கு தீமை. நல்லார் தொடர்பை விடல் என்று 450 குறள். சொல்ல வேண்டிய கருத்துக்களை வற்றைப்படுத்தி இனிமையாக கூறும் ஆசிரியர். குறள் 648. எடுத்த செயலில் உறுதி உடையவராக இருக்க வேண்டும். குறள் 675. படிக்க படிக்க படிக்கத்தக்க நூல்களை படித்து அதன்படிக்கை நடக்க வேண்டும். குறள் 391. ஆள்பவர் ஆளப்படுபவர் உறவுகள். ஏற்றத்தாழ்வான உறவு இயற்கை கருதப்பட்டாலும் மாந்த இனத்தின் தனித்துவமான பரிணாம வளர்ச்சி கீழ்த்து விக்கிபீடியா கூறுகிறது. ஆள்பவர் என்பவர்களை உலக ஆட்சியாளர் என்று விக்கிபீடியா கூறுகிறது. நல்லாட்சியை நம்பி வாழ்தல் மக்கள் ஆட்சியாளரின் நல்லாட்சியை நம்பி வாழ்தல் கோல் நோக்கி வாழும் குறி. குறள் 542 உணர்த்துகிறது. அறம் அந்தனர் அடிப்படையாக இருப்பது நல்லாட்சி. 543 வரை உணரலாம். அழிதலி நிற்கும் உலகு 554 வள்ளுவர் உணர்த்துகிறார். ஆள்பவரின் கடமைகள் என்ன? குடிமக்களுக்கு துன்பம் செய்தவர்களை தண்டிப்பது. நல்ல ஆட்சியாளர் உள்ள நாட்டில் பருவம் சமராமல் மழை பெய்யும். இதனை 545 விளக்குகிறது. நல்ல ஆட்சியாளன் அவனது வளையாத செங்கோல் அவனை பாதுகாக்கிறது. குறள் 54. ஆட்சியர் அரசு உறுப்பினர். ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டை விரும்புகிறார்கள். ஐகோனிக் ஃபேக்ட்ஸ் கூறுகிறது விக்கிபீடியா. ஆட்சியாளரின் பண்புகள் விழிப்போடு இருத்தல், கல்வி, நெஞ்சுரம் ஆகிய பண்புகள் இருக்க வேண்டும். குறள் 383. காட்சி கழியவனாகவும் இனிமை பேசுவனாகவும் அமைதல் என்பதை 386 உணர்த்துகிறது. நல்ல ஆட்சியாளர் இருக்க உலகத்து உயிர்கள் ஆட்சியாளரின் நல்லாட்சியை நம்பி வாழ்தல். அதைத்தான் வானோக்கி வாழும் உலகலாம் என்று கூறுகின்றார் வள்ளுவர். 542. அம்மக்களை அரவணைத்து நல்லாட்சி செய்வன் என்பதை 544 547 குறள்கள் உணர்த்துகின்றன. வேந்து அமைவு இல்லாத நாடு 740 வழி நல்ல ஆட்சி தலைவர் அமையவில்லையெனா நாட்டிற்கு பயனில்லை என்று கூறுகிறார். நாட்டை ஆள்பவர் வேலை செய்பவன் மனங்கொணாதுபடி இருக்க வேண்டும். குறள் 520. ஆட்சியாளர் தீய ஆட்சியாளனாக இருக்கக்கூடாது. நாட்டின் நிலையிலிருந்து சரியாக ஆட்சி செய்யாத அரசன். இதனை 533 கூறுகிறது. ஞானத்திற்கு ஏற்று அற்று 557. வேந்தன் அழி உண்மை வாழும் இருக்கு என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆட்சியினை அறியாத மூடர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆட்சியை போன்று அல்லது இல்லை நிலக்குப்படை 570 கூறுகிறது. ஆட்சி உறுப்பினர் உலகத்தை நடைமுறைகளை அறுதி செயல் செய்ய வேண்டும். 637. செயலாற்றின் திறன் உள்ளவர்கள் இல்லையானால் பயன் இல்லை. குறள் 750. இம்மேற்கண்ட குறள்கள் வழி ஆட்சியர் உறுப்பினர்கள் பற்றி விவரித்துள்ளார். நண்பர்கள் உறவு உள்ளத்தில் ஏற்படும் ஒத்த உணர்ச்சியே நட்பு. குறள் 85. இவர் இன்னவர் இன்னவர் என்று பிரித்து பார்க்க கூடாது என்பதனை 790 வழி உணரலாம். உன் நண்பன் யாரன் சொல், உன்னை யார் என கூறுகிறார் என்கிறார் சான்றோர். பண்புடையாளர் உறவு நல்லவர் நட்பு வருடப்பிழை போல வளரும். குறள் 782. படிக்க படிக்க இன்பம் பெருகும். இதனை பயிர்தரும் பண்புடையாளர் நட்பு 783 வழி உணரலாம். மேற்சொன்று இழுத்து, அதாவது நண்பன் என்பவன் இழுத்து திருத்துவனாக இருக்க வேண்டும். மேற்சொன்று இழுத்தற் பொருட்டு. குறள் 784. நண்பனுக்கு உதவி அவனை நல்வழிப்படுத்துதல். குறள் 787. துன்பம் வரும்போது அதனை உடனே போக்குவது இடுக்கண்களெல்லாம் நட்பு. 781. இந்த வகையில் நட்பு உதவுகிறது. உள்ளும் வாய் ஊன்றும் நிலை 781 என்பதில் வழி நிறுவுகிறார். உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி கொள்வது பெருமைக்குரியது. இதைத்தான் அகமுக நட்பது என்று குறள் 786 கூறுகிறது. சுற்றத்தை உறவாக கொள்ளுதல். உறவை பாராட்டும் பண்பு சுற்றத்தாருக்கு உண்டு. பாராட்டுதல் சுற்றத்தார் 520 வழி பழமை என்பதினின்று உறவை பெறப்படும் பொருளாக அறியலாம். கருத்து வேற்றுமையினை பிரித்து சென்ற சுற்றத்தார்
வேற்றுமை நீங்கிய பின் தாமே உறவு கொள்வர். குறள் 525. தம் குடி உயிர உழைப்பவனை உலகம் உறவாக கொள்ளும். 1025. முடிவுரை. தனி மனித உறவின் மூலம் நெறிமுறைகளையும் குடும்ப உறவுகள் மூலம் குடும்பம் வேறுவிட்டு இணைந்து பெரியதொரு மரமாக நிற்கிறது. உயிரின உறவுகள் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையானத்தை உணர்த்துகின்றன. எனப்பா நாடு உறவு என்பது சிறந்த நாடாக இருக்க வேண்டும் என்பது உணர்த்துகிறது. உலக உறவு என்பது உலக உறவின் அடையாளமாக இருந்து உறவிற்கு வழிவகுக்கிறது. ஆன்மீக உறவு மேலாளர் தொழிலாளர் இருவரும் ஒருவரை ஒரு புரிந்து வாழ வேண்டும். ஆசிரியர் மாணவர் புரிந்து வாழ வேண்டும். இருவரும் தாயும் குழந்தை போல அமைய வேண்டும். ஆட்சிக்கு ஆள்பவர் ஆட்சியாளருக்கு நகமும் சதியும் போல அமைய வேண்டும். சுற்றத்தார் பாரம்பரிய முறைப்படி அமைதல் வேண்டும். நிறைவுரை. தமிழர்கள் பண்பில் சிறந்தவர்கள். தமிழர்களிடம்தான் உறவு முறைகள் உள்ளன. அப்பா, அம்மா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, மதனி, அத்தாச்சி, கொழுனர், மைத்துனர், பெயர்த்தி, பெயரன், கொழுத்தாத்தா, கொழுப்பாட்டி என்பன பல உறவு முறைகள் உள்ளன. அயல் நாடுகளில் வாழும் பிள்ளைகள் பாசத்திற்கும் உறவுகளுக்கும் இயங்குகின்றார்கள். ஆய்வின் மூலம் பெறப்படும் தீர்வு. உலக விரவியல் சிந்தனைகள் மூலம் மக்கள் மற்றும் எல்லோரும் பெரும் பயன்களையும் நன்மைகளையும் அறிகிறோம். இவைதான் உலகு உறவு கூடமாக உறவு பாலமாக விளங்குவதற்கு உறவு சங்கிலியாக பல்வேறு திருக்குறள்கள் மூலம் அறியலாம். இதற்கு அடிக்குறிப்புகளாக 18 கல்வி நூல்கள் துணை நூல்களாக 6 கொடுத்துள்ளேன். இக்கட்டுரை வழி அமைப்பதற்கு குறித்து கொடுத்த ஐயா மோகனராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றுமுள்ள திருக்குறள் சான்றோர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுகாரும் எனது சொற்பொழிவை கட்டுரை ஆய்வினை கேட்ட அனைத்து திருக்குறள் சான்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆய்வு முறைப்படி எழுதியுள்ளேன். 24 பக்கம் வந்திருக்கிறது.